friends, welcome to Division channel. Okay, so நம்ம வந்து வாரிசு மூவில ரஞ்சிதமே சாங் எடுத்து அதோட வீடியோஸ் தான் நம்ம கண்டினியூஸா போட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டெப் பார்க்க போறோம்ன்றது இதுதான். ஸோ ஸ்டெப்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸில் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போட்டுருங்க, அது வந்து எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். சரி, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்க்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் வீடியோவில் அஃபிஷியல் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், க்ளீனாக தான் இருக்கும், கிளியராகவும் இருக்கும். நான் வந்து இருந்தாலும் நம்ம சைடில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஈஸி ஸ்டெப் தான், நீங்கள் ஈஸியாகவே போட்டுருவீங்க. ஸோ காஸ்ட்யூம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேப் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நான் இது வரைக்கும் கேப் யூஸ் பண்ணதில்லை, என்கிட்ட கேப்பும் இல்லை. ஸோ கேப் இல்லாமல் ஆடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் இருந்ததுன்னா கேப் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ என்னென்னா பொசிஷன் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் லெக்கை நார்மலாக நின்றுக்கோங்க. ஸோ லெஃப்ட் லெக் மட்டும் எடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே, முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஷோல்டரை வந்து இப்படி ஷேக் பண்ணுறீங்களோ அந்த சைடு வந்து உங்களோட ஹீல், லெஃப்ட் லெக்கோட ஹீல் வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இந்த மாதிரி இப்படி வந்துட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து லெஃப்ட் லெக்கோட மூவ்மெண்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் ஒன் டைம் பண்ணிங்கன்னா ஒன் டைம் வந்து லெஃப்ட்டில் எப்படி வரணும், அதாவது எந்த சைடு, ரைட் சைடுனா ரைட் சைடில் வரணும், லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடில் போகணும். ஓகே, ஸோ ஒன் டைம் பண்ணிங்கன்னா ஒன் டைம் வரணும். 2 டைம் பண்ணிங்கன்னா எப்படி. ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுருக்கட்டோ வந்து எடுக்கவே கூடாது, ஜஸ்ட்டு ஹீலில் தான் இப்படி ஃப்ரண்ட்டில் அடி வந்துட்டு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறோம். பொசிஷன் வந்துடுங்க. ஸோ லெக் அப் வரைக்கும் வேணாம், நான் வந்து ஷோல்டர் ஷேக் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஷோல்டர் ஷேக் வந்து எப்படி பண்ணுறாருன்னா இப்படி, ஸோ இப்படியும் பண்ணலாம். ஸோ ஸ்லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள், ஸோ ஷேக் மாதிரியும் அப் டவுன் மாதிரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எங்கேயும் பிடிச்சிருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இப்படி அட்டென்ஷன் நிற்காமல் கொஞ்சம் ஸ்டைலாக ஹேண்ட் இப்படி வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி இப்படி வச்சா மாதிரி இப்படி வச்சுட்டு 1 1 2. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, நான் இது ஷோல்டர் முடிச்சுட்டு சொல்ல இருந்தேன். ஸோ நீங்கள் எந்த ஷோல்டர் ஷேக் பண்ணுறீங்களோ உங்களோட தலை வந்து அந்த ஷோல்டரை இப்படி பார்த்தா மாதிரி இல்லாமல் கீழே இப்படி குனிஞ்சு இப்படி, அதாவது இந்த ஆங்கிளில் இருந்தால் போதும், ரொம்ப இப்படி பண்ணக்கூடாது. இந்த ஆங்கிளில் இப்படி 1 2 3 4 அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ எந்த ஷோல்டர் ஷேக் பண்ணுறீங்களோ அந்த சைடு உங்கள் தலையை பாருங்கள் இப்படி. ஓகே, காட் இட். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஷேக் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேக் எப்படின்னா 1 ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் சைட் ஷோல்டர். 1 2 3 4 1 2. ஓகேவா? 3 4 4ஓட முடிச்சுட்டு 1 2 இல்லை 5 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெடி, ஹேண்ட் வந்து இப்படி ஃப்ரீயாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ரெடி, 1 2 3 4 5 6. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது லெக்கோடு சேர்த்து நம்ம பண்ணலாமா? ஸோ ரெடி 1 2 3 4 5 6. ஓகே, 6 முடிக்கும் பொழுது உங்களோட லெக் பொசிஷன் எப்படி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஹேண்டை இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி பிடிக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இருப்பேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்க ஹேண்டு அப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி பிடிக்க போகிறீங்க. பிடிச்சிட்டு 1 ஒரு இப்படி. ஓகே, இந்த ஸ்டெப் வந்து நிறைய இடத்துல வருது. ஓகே, ஸோ ரெடி, ஃபஸ்ட் வந்து பண்ணலாமா? ரெடி, 1 2 3 4 5 6 ஷேக். ஓகே, ஷேக் பண்ணுறீங்களா? பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் ஷேக் தான், பட் கவுண்ட் மட்டும் வேரி ஆகும். ஸோ ஷேக் பண்ணிட்டு உங்களோட கையை வந்து இங்கே பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு அகைன் 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டில் வந்து 2 வாட்டி ரைட் சைட் ஷோல்டர் வந்து 2 வாட்டி பண்ணுவீங்க, ஒரே வாட்டி தான் வரும். எப்படின்னா ஃபஸ்ட் ரைட் சைடு 1 ஒரு வாட்டி ஷேக்கு, லெஃப்ட் சைடு 1 டைம், அகைன் ரைட் சைடு 2 டைம், நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடு 1. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கவுண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எத்தனை வாட்டி ஷேக்குன்றதை விட. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில், அதாவது இந்த ஹேண்ட் வைக்கிறீங்கிறது ஃபஸ்ட்டு செட்டு, இப்படி அதாவது ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுறது ஃபஸ்ட்டு, மடக்கி வச்சு பண்ணுறது செகண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் 2 டைம் வந்து ரைட் சைட் ஷோல்டருக்கு மட்டும்தான் வரும். செகண்ட் செட்டில் 2 டைம் வந்து ரைட் சைட் ஷோல்டருக்கு ஃபஸ்ட்டு வரும், லெஃப்ட் சைட் ஷோல்டருக்கு செகண்ட் டைம் வரும். ஓகே, காட் இட். ஸோ ரெடி, ஸோ செகண்ட் செட்டு இப்படி வச்சுக்கோங்க. ரெடி, 1 2
3 4 5 6 6 முடிக்கும் போது உங்கள் லெக் பொசிஷன் லெஃப்ட் சைடில் இப்படி இருக்கா. அப்போ என்ன பண்ணணுன்னா அப்படியே உங்களை இப்படி வந்துடணும். ரைட் லெக்கை இப்படி பின்னாடி மடக்கணும். மடக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி மடக்கிட்டு அதாவது 1 2 ஓகே. ஸோ உங்களோட ரைட் ஹேண்டை இப்படி இருக்கா இப்படி வச்சுட்டு 1 அதாவது இப்படி திருப்புறோம்ல அந்த மாதிரி 1 2 3 ஓகே. ஸோ 1 2 3. ஸோ 3 பண்ணும்போது ரைட் ஹேண்டை அப்படி ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ரைட் லெக் இப்படி லெஃப்ட் சைடில் மடக்கிருக்கீங்களா அதை இப்படி மேலே எடுத்துருங்க. ஸோ அப்படி ஜம்ப் பண்ணுற மாதிரி ஓகே. ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அகைன் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பண்ணலாமா? ஸோ ரெடி 1 2 3 4 1 2 ஓகே. அகைன் 1 2 3 4 5 6 ஓகே. ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த ஸ்டெப் வந்து ஈஸி தான். இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் டேவிட் ஷேம். ஸ்டே டியூன். பை.